ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்கலமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்துல வலிமையாக இந்த வருஷம் முழுவதுமே இருக்கிறார். சனி வக்கரமானாலும் கூட அப்படியே ஒரே இடத்துக்குள்ளே தான் வக்கரமாக வர தவிர வேறு முன்பின் ராசிகளுக்கு இந்த வருடம் அவர் போக மாட்டார். பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவதாக முதல் 5 மாதங்களுக்கு குருவும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவும் கொஞ்சம் ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். என்ன, பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும், பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டவங்களுக்கு அதற்கான விஷயங்கள் இருக்கும். புதுசாக வேலை மாற்றம் எதனா இருந்தால் ஏற்கனவே இருந்ததை விட சம்பளம் நல்லா வாங்குவீங்க. பணத்தின் மேலே கொஞ்சம் ஆசை வரும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒரு பணம் மேலே ஆசை வராது, பேர் மேலே தான், புகழ் மேலே தான் உங்களுக்கு ஆசை இருக்கும். பணத்தின் மேலே ஆசை இல்லாதவர்களுக்கு கூட பணம் வரக்கூடிய சூழல்கள் இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களுக்கு தாராளமாக நல்லாவே இருக்கும். வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் இது நல்லவைகள் இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக சினிமா கலைத்துறை, ஏன்னா நீங்கள் சுக்கிரனுடைய ராசியில் தானே பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு அதற்கான முயற்சிகள் பலிக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் வருங்க. ஜூன் மாதத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருனாலே உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமைகள்லாம் வெளியே வரணும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் கடந்த காலங்களில் எது உங்களை சோதனைக்கு உள்ளாக்கியதோ அந்த சோதனைகள் எல்லாம் அப்படியே மெதுவாக விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே வயதிற்கேற்றார் போல் நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு இது வரைக்கும் இரட்டை மனநிலைமை, இரட்டை அழுத்தம் இருந்து வந்தது. அவ்வளவுமே இரட்டை அழுத்தம்னா வீட்லேயும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, மாமியார் மாமனார் என்னை வேறு மாதிரி சொல்கிறாங்க, பெத்த புள்ள என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்குது, புருஷனை பற்றி சொல்லவே வேண்டாம், அந்த மனுஷன் என்னை கண்டுக்கவே மாட்டார். இந்த மாதிரியாக இரட்டை மன அழுத்தம், பணி அழுத்தம் சில நிலைமைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்குங்க. கொஞ்சம் வீடு வாகன வாசல் சேரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்குது. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் பிறந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல தசாபுக்திகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கனவுகள் நனவாகக்கூடிய தன்மை. சிலருக்கு வாகனம், அதாவது அப்படியே ஒரு 3 மாதம் கழித்து அதிசார முறையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அவர் எங்கே போவார்னா 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போவார். அப்போ இந்த 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகும்போது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வாகன மாற்றம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, வீடு வாங்கிறதுக்கான ஆரம்பங்கள். வீடு வாங்கிறதுக்கான ஆரம்பம்னா கான்ஃபிடென்ட்டு. வீடு வாங்க முடியுமா? யாருமே எங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு வாங்குறதில்ல. ஒரு லோன் தான் போட போகிறோம். லோன் போட்டால் மாதம் டியூ கட்ட முடியுமா? 2 வருமானம் வருமா? ஒற்றை வருமானத்திலே சமாளிக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெளிவுகள் வரக்கூடிய நல்ல வருடமாகவே, ஒரு பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய யோக வருடமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. Subscribe to One India and never miss an update.